இந்த மாதிரி ஒரு டைம் கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கங்க. குடல் புண் அப்புறம் அல்சர் உள்ளவங்களுக்குலாம் இது ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சாலே நல்ல கியூர் ஆகும். வாங்க இதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஜவ்வரிசி 1 கப், இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஜீனி எடுத்துக்கோங்க, 1 கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் நெய், கிறிஸ்மஸ் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பெரிய கப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இது கொதிக்கிற கேப்புக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஜவ்வரிசி அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஜீனியுமே இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸையும் வறுத்து அதையுமே ஜவ்வரிசி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. 2 நிமிஷம் கழிச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆறுன பாலை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஜவ்வரிசி கஞ்சி ரெடி ஆயிருங்க. குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்டாவுமே இதை கொடுக்கலாங்க. உங்களுக்கு ஜவ்வரிசி கஞ்சி பிடிக்கும் அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.